வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்ச்சிகளில் டைமண்ட் டிவியின் செய்திகள். காரைக்கால் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் மூலம் கொண்டாடப்பட்டு வரும் மகாத்மா காந்தியின் 143வது பிறந்த நாள் விழா மற்றும் ஊரக வளர்ச்சி வார விழாவின் 4ஆம் நாள் நிகழ்ச்சியாக மகளிர் தினம் கேயூர் கிராமத்தில் கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் திருப்பட்டினம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காரைக்கால் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான திரு VMC சிவகுமார் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். மேலும் வனம் மற்றும் வனவிலங்கு துறையின் மூலம் வழங்கப்படும் ஏராளமான மரக்கன்றுகளையும் கிராம மக்களுக்கு திரு VMC சிவகுமார் வழங்கினார். முன்னதாக விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் காரைக்கால் வட்டார வளர்ச்சி அதிகாரி திருமதி தையல் நாயகி வரவேற்று பேசினார். இவ்விழாவில் காரைக்கால் மாவட்ட தொழில் மைய இயக்க மேலாளர் திரு ஜோதிகுமார், நிறுவி திருப்பட்டினம் ஆணையர் திரு VT தாமரை செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார்கள். கூடுதல் வேளாண் இயக்குநர் திரு மதியழகன் விழாவிற்கு தலைமை ஏற்று தலைமை உரையாற்றினார். மேலும் இவ்விழாவில் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் மூலம் மாதர் சங்கங்கள், இளைஞர் மன்றங்களுக்கு வழங்கப்படும் விளையாட்டு கருவிகளையும் சட்டமன்ற உறுப்பினர் திரு VMC சிவகுமார் வழங்கினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை இணை வட்டார வளர்ச்சி அதிகாரி திரு வேலுமையில், சமூக கல்வி அமைப்பாளர் திரு சிவகுரு, விரிவாக்க அதிகாரிகள் திரு கோவிந்தராஜ், திரு கதிர்வேலு, திருமதி கலாவதி, கிராம நல ஊழியர்கள் திரு ரங்கநாதன், மீனாட்சி சுந்தரம், முருகேசன், சேவகர்கள் திரு சௌரிராஜன், கண்ணதாசன், ராமலிங்கம் ஆகியோர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். விழாவில் பட்டினச்சேரி மாதா சுயோதவி குழுவிற்கு சூழல் நிதியாக 65,000 ரூபாயை சட்டமன்ற உறுப்பினர் திரு VMC சிவகுமார் வழங்கினார். திருநள்ளாறு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்க அலுவலகம் மற்றும் தீவன விற்பனை நிலையத்தின் துவக்க விழா திருநள்ளாறில் நடைபெற்றது. இந்த விற்பனை நிலையத்தை திருநள்ளாறு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மின்துறை குழுமத்தின் தலைவருமான திரு PR சிவா திறந்து வைத்தார். விழாவில் திருநள்ளாறு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மின்துறை குழுமத்தின் தலைவருமான திரு PR சிவா கலந்து கொண்டு புதிய விற்பனை நிலையத்தை திறந்து வைத்தார். மேலும் சங்கத்தில் பணிபுரியும் அனைத்து ஊழியர்களுக்கும் கடந்த செப்டம்பர் மாதம் முதல் அவர்களது மாத ஊதியத்தை பேங்க் ஆஃப் இந்தியாவின் திருநள்ளாறு கிளை ATM மூலம் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். சங்கத்தின் தலைவர் திரு தாமரை செல்வன், குழு உறுப்பினர்கள் திரு ரவிச்சந்திரன், விஷ்ணுவர்தனன் ஆகியோர் உடனிருந்தனர். மேலும் எதிர்வரும் 1/1/13 ஆண்டு முதல் சங்க பால் உற்பத்தியாளர்கள் அனைவருக்கும் பால் பண பட்டுவாடா ATM-இல் வழங்குவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சங்கத்தின் தலைவர் திரு தாமரை செல்வன் கூறினார். காவிரி நதிநீர் பொய்த்து போன நிலையில் காரைக்காலை புதுச்சேரி அரசு வறட்சி பாதித்த மாவட்டமாக உடனடியாக அறிவிக்க வேண்டும் என காரைக்காலுக்கு வருகை புரிந்த விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திரு திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலங்களின் உயிர் நாடியான காவிரி நீர், முல்லை பெரியாறு நீர் மற்றும் பாலாற்று நீர் கிடைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு திருமாவளவன் காவிரி நதிநீர் உரிமை ஊர்தி பயணம் மேற்கொண்டுள்ளார். சிதம்பரம், சீர்காழி, மயிலாடுதுறை, தரங்கம்பாடி வழியாக நாகப்பட்டினம் செல்லும் வழியில் முன்தினம் இரவு அவர் காரைக்காலுக்கு வருகை புரிந்தார். காரைக்காலுக்கு வருகை புரிந்த அவரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் திரு அரசு வணங்காமணி, திரு பொன் செந்தமீஸ்வரன், திரு பாவாணன், திரு விஜய் அரசன், திரு துரை, திரு செல்வசுந்தரம், தமிழ் அரசு மற்றும் நிர்வாகிகள் வரவேற்றனர். பின்னர் தொண்டர்கள் மத்தியில் திரு திருமாவளவன் பேசுகையில், கர்நாடக அரசு தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு உரிய காவிரி நீரை ஒவ்வொரு ஆண்டும் தர மறுத்து வருவதால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் சாகுபடி செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது